புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தின் மண்டல செய்தி பிரிவு, தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகியவை இணைந்து 13/3/2024 அன்று கல்லூரி வளாகத்தில் முதல் முறை வாக்களிக்க இருக்கும் வாக்காளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தியது. துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் திரு தில்லைவேல் அவர்கள் மற்றும் திரு ஆதர்ஷ் ஆகியோரும் மாணவர்களோடு கலந்துரையாடினர். கலந்துரையாடல் நிகழ்ச்சியை புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு துணை இயக்குனர் முனைவர் திரு சிவகுமார் அவர்கள் ஒருங்கிணைத்தார். கல்லூரி மாணவிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் அவர்கள் பதிலளித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரியின் தேர்தல் கல்வி அறிவு கிளப்பின் ஒருங்கிணைப்பு அதிகாரி திரு உதயகுமார் அவர்கள் நன்றி கூறினார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அலுவலர் அலுவலகத்தோடு இணைந்து புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய மண்டல செய்தி பிரிவும் உங்களுடைய கல்லூரியினுடைய எலக்ட்ரோரல் கிளப்பும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் என்பது தேர்தல் தான். நாடாளுமன்றத்துக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றோம். 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். எனவே நம்முடைய தேர்தல் என்பது மிக ஒரு முக்கியமான ஜனநாயக பொறுப்பும் கடமையுமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தேர்தலை நடத்துவதற்காகவே இந்திய தேர்தல் ஆணையம் என்ற ஒரு அமைப்பு செயல்படுகின்றது. அந்த அமைப்பின் கீழ்தான் தேர்தல்கள் நடைபெறுகின்றன. இந்த தேர்தல் தான் 5 ஆண்டு கால வாக்காளர்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்றது. உங்களுக்கு நல்லா தெரியும். எனவே மிக கடுமையான சவால்களுக்கு இடையில் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகின்றது. எவ்வளோ சிரமத்துக்கு இடையில் நடத்துகிறாங்கன்னு நீங்கள் அந்த சமயத்தில் டிவியெல்லாம் பார்ப்பீங்க. ஒரே ஒரு வாக்காளர் மலையினுடைய உச்சியில் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருப்பார். அந்த ஒரு ஆள் வாக்கு போட்டே ஆகணுன்றதுக்காக 5-6 பேர் கொண்ட டீம் மலையில் வாக்குப்பதிவு எந்திரங்களோடு அங்கே நடந்து போய் அன்னைக்கு இரவு தங்கி அடுத்த நாள் ஓட்டு போட சொல்லி ஒரு ஓட்டை மட்டும் வாங்கிட்டு வரக்கூடிய வரலாற்று சாதனைகள்லாம் நம்ம இந்திய தேர்தலில் இருக்குது. இன்றைக்கு புதுச்சேரியினுடைய தலைமை தேர்தல் அலுவலர் மதிப்பிற்குரிய பி ஜவஹர் IAS அவர்கள் தேர்தலினுடைய முக்கியத்துவமும் அந்த தேர்தலிலே முதல் முறையாக வாக்களிக்க இருக்கின்ற வாக்காளருடைய பொறுப்பும் கடமையும் குறித்து உங்களோடு உரையாற்ற இருக்கின்றார். ஸோ மெயின்லி இந்த ப்ரோக்ராம் ஏன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, we are encouraging all the young voters, those who have completed the age, not only in this institution, throughout India, they have to exercise their vote. ஏன்னா உங்களுக்கு அந்த ரைட் டு ஓட் வந்து 18 years கம்ப்ளீட் பண்ணாதான் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இஸ் பீயிங் கண்டக்டட் த்ரூ அவுட் இந்தியா அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த எஜுகேஷனல் ஹையர் இன்ஸ்டிடியூஷனில் நடத்துகிறாங்க, யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ். இதில் என்னென்னா ஆல் தி யங் ஓட்டர்ஸ் எல்லாருமே ஓட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஃப்ரம் த கவர்மெண்ட் சைட். ஸோ த ஓட்டிங் ஷுட் பி, உங்கள்கிட்ட ஒரு 1000 பேர் வந்தாங்கன்னா 1000 பேரும் ஓட் பண்ணிடணும். அந்த யங் ஓட்டர்ஸ் யாருமே விட்டுப்படக்கூடாது. அட் எனி காஸ்ட் யூ ஹவ் டு காஸ்ட் தேர் ஓட். யார் நல்ல கேண்டிடேட்டுங்கிறாங்க அவங்களுக்கு காசு இது பண்ணுங்கள். யூ ஹவ் டு திங்க் ஆஃப் தி கண்ட்ரி. அந்த கண்ட்ரி நல்லா வரணும்னா நீங்கள் யார் நல்லா முதன்மையாக அதுவாக செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நல்லபடியாக ஓட்டை வந்து செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதில் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்கும். என்ன ஓட்டுக்குள்ளே போகிறோமே நம்மளுக்கு எதனா இது நடக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து யூ ஹவ் டு கெட் தட் ஓட்டர்ஸ் ஐடி, அந்த கார்டை நீங்கள் வாங்கணும். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 18 years. அதுக்கு வெளியில் அந்த ஸ்கூல் லெவலில் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து உங்கள்கிட்ட இந்த டிசி, அடையாள அட்டை, ஃபோட்டோ அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 5-6 நாளில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஈவன் இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் தே வில் ரெக்டிஃபை தட் ப்ராப்ளம் அண்ட் இஷ்யூ த your voter selection ID card at the earliest. Not only at the university level education, இல்லை காலேஜ் லெவலில் கூட இப்போ பண்ணுறாங்க அந்த மாதிரி இது. ஸோ தட் எல்லாருக்குமே அந்த என்ரோல்மெண்ட் கிடைக்கணுன்றது கவர்மெண்ட்டுடைய ஆசை. அப்புறம் நீங்கள் அந்த ஓட்டு அன்றைக்கி நீங்கள் போனது ஓட்டிங் டைம் வந்து எல்லாருக்கும் தெரியும். யூஸ்வலாக காலையில் 6லேருந்து 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு டைமு. 7 மணிக்கு முன்னாடி வந்து நாங்கள் மார்க் பால்லாம் போடுவோம். 5:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வர்ற டைம் வந்து 7லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ண உடனே உங்கள் அந்த ஐடி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். மெயினாக ஓட்டர் செலெக்ஷன் எபிக் சொல்லுவாங்க, எலக்ட்ரோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு. அப்புறம் இந்த ஃபோட்டோ அட்டஸ்டேஷன் ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க. எந்த பூத்து எந்த வாக்குச்சாவடின்றது வந்து உங்களுக்கு அந்த அங்கன்வாடி ஊழியர் மூலிமா
உங்கள் வீட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு வாரம் முன்னாடியே, இல்லை ஒரு 2-3 நாள் முன்னாடி எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 2வது போலிங் ஆஃபீஸர் என்னென்னா, யூ ஹவ் டு சைன் இன் த ரெக்கார்ட்ஸ். ஒரு இங்கு வைப்பாங்க, அப்புறம் அந்த ஓட்டர்ஸில் அந்த ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் 3வது போலிங் ஆஃபீஸர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா, அந்த ஸ்லிப்பை அவங்க வந்து வச்சிங்கன்னா அந்த பேலட் யூனிட்டில் வந்து அந்த பேலட்டை அழுத்துவாங்க. அழுத்தின பிறகு தான் நீங்கள் அந்த ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கே வந்து உங்கள் ஓட்டை வந்து செலுத்தணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் பட்டன் எல்லாருமே இருக்கும். ப்ளூ கலர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு ஆடிபிள் சவுண்டு. பக்கத்தில் வந்து ஒரு விவி பேட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் அந்த ஸ்லிப்லேயே அந்த சிம்பிளும் வந்துடும், யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்ற இதுவும் தெரியும். பட் இட் வில் ரிமைன் ஒன்லி ஃபார் 7 செகண்ட்ஸ். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட்டாயி அது கீழே விழுந்துடும். அப்புறம் உங்களுடைய ஓட்டு வந்து செலுத்தியாச்சுன்னு சொல்லிட்டு இதுவாக இருக்கும். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். அதனால் நீங்கள் வந்து ஒரு பயப்படாது, எந்த ஒரு பயப்படான ஒரு தேவையும் இல்லை. ஃப்ரீயாக இருங்க. உங்கள் ஓட்டை நீங்கள் நல்ல கேண்டிடேட்டுக்கு இது பண்ணுங்கள். எவ்ரிதிங் ரெஸ்ட். ஏன்னா ஈவன் இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் ஓட் வில் மேக் எ டிஃப்ரென்ஸ். 2 கேண்டிடேட்டும் ஒரு வாக்கு இது வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கூட உங்களோட நீங்கள் ஓட்டு போடலைன்னா அந்த கேண்டிடேட் போயிடுவார். ஸோ கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு ஒரு எந்த இது ஓட்டிங் அது பண்ணுறது பண்ணுங்கள். ஸோ குளோபல் கான்டெக்ஸ்டில் என்ன, இந்தியன் கான்டெக்ஸ்டில் என்ன, பாண்டிச்சேரி. ஸோ குளோபல், இந்தியன், அடுத்து லாஸ்ட்டாக பாண்டிச்சேரியோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அந்த ஓவர்வியூ கொடுத்துட்டு தென் வி வில் ஹியர் ஃப்ரம் யூ. ஸோ குளோபல் கான்டெக்ஸ்ட், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இயர் 2024 because almost 1/3 of humanity, world population of 8 billion population people are there now. Almost 1/3 of them are going to elect their leaders in their respective country. India, US, even I think Russia recently completed, is going to get completed. So அந்த மாதிரி நிறைய பெரிய countries are going to have elections. But இதெல்லாம் இல்லாமல் Indian elections are going to be much watched, and if we do it well, it's going to be much celebrated also, because almost 97 crore people, in other words 970 million voters are going to participate in the elections, which is phenomenal. It's phenomenally high. Nobody can even imagine of this scale. In the level of participation, India is the largest democracy, functional democracy. So this year is globally important, more so for India, first point. Second, in the Indian context, we are having around 97 crore voters. Approximately every polling station la kidatta or 1000 lenda 1200 1500 voters will cast their vote. Dr. Shivakumar சொன்ன மாதிரி there are polling stations where there is only one voter. நான் அந்தமான் நிக்கோபாரில் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்தேன் 2014 எலெக்ஷனில். ஸோ there are some tribes in Great Nicobar Island. You won't even know where they are actually residing because அவங்க migratory tribes, ஷொம்பேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட டோட்டல் நம்பரே கிட்டத்தட்ட 120 அவ்வளோதான் இருப்பாங்க மேக்ஸிமம். So they keep moving. The island is so big. Probably it's something around Puducherry விட ஒரு 15 மடங்கு பெரிய ஐலாண்ட் வச்சுக்கோங்க. That is why it's called Great Nicobar Island. ஸோ அவங்க எங்கே இருப்பாங்கன்னு கூட தெரியாது. அதுக்கு போலிங் அஃபிஷியல்ஸ் சவுத் அந்தமான், அதாவது போர்ட் பிளேயர் டவுன்லேருந்து 5 நாளைக்கு முன்னாடி கிளம்புவாங்க, 5 days பிஃபோர். ஃபஸ்ட்டு அவங்கள ஏர் ட்ராப் பண்ணுவோம், ஹெலிகாப்டரில் போலிங் பார்ட்டி போவாங்க. சாரி, ஃபஸ்ட்டு ஷிப்பில் they'll go to the main island in Nicobar. அங்கேருந்து சின்ன இன்னொரு ஐலாண்டுக்கு போகணும் பை ஹெலிகாப்டர். அந்த ஐலாண்ட்லேருந்து they will take another small boat and reach the prospective place. இங்கே தான் இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு டவுட்டில் அந்த ட்ரைபல்ஸ் அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் we used to establish a polling station and we used to involve some mediators அவங்களுக்கு எப்படியாவது கன்வே பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி 5 days of travel, இன்டென்சிவ் ட்ராவல், மெடிக்கல் இஷ்யூஸ், யாராவது ஒரு போலிங் பார்ட்டிக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கூட இட்ஸ் வெரி டஃப் டு அட்ரெஸ். ஸோ சச் கைண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் இந்தியா இஸ் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ். பட் பீப்புள் டூ கம் அண்ட் vote. அந்த ஷொம்பைன்ஸ் வந்து தே காஸ்டட் தேர் போல்ஸ்.
எங்கள் அந்த கேஸில் வெறும் 19 ட்ரைப்ஸ் ஷொம்பன் ட்ரைப்ஸ்க்காக நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். தே கேம் அண்ட் voted. ஸோ வி வேர் வெரி ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி த கண்ட்ரி இஸ் குவைட் வெல் ஸ்ப்ரெட். ஸோ த எலெக்ஷன் மெஷினரி இஸ் வெல் ட்ரெயின்ட் டு ஹேண்டில் சச் திங்ஸ். எதுக்கு? மெயின்லி டு மேக் த பீப்புள் பார்ட்டிசிபேட் இன் த எலெக்ஷன்ஸ். In the election participation, there is one issue which is countrywide, it's prevailing. என்னன்னா யூத் அப்பத்தி, அதாவது இளைய தலைமுறையினரோட ஆர்வமின்மை, எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஓட்டு பண்ணணுன்றதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ட்ரெண்டு. ரெண்டாவது, நகர பகுதியில் வாழ்கிற வாக்காளர்களுக்கு எலெக்ஷன் மேலே ஆர்வம் இல்லை. அது ஒரு நாள் ஹாலிடே மாதிரி பார்க்குறாங்க, because it is a paid holiday. So in the trend வந்து it is very disturbing, because ஒரு சில சிட்டிஸில் நம்ம நாட்டில் வாக்கு சதவீதம் ஓட்டர் டர்ன் அவுட் பார்த்தோம்னா 55%, 52% இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ there are some genuine issues like migration. நிறைய people migrated from other places and they are not able to vote. That is a different matter. But registered voters ஓட்டு போடல அப்படிங்கிறது தான் இஷ்யூ. அதில் நகரப்பகுதியில் இருக்கிறது டிஃப்ரெண்ட் இஷ்யூ. அதில் பார்ட்லி இளைய வாக்காளர்களோட பங்கு கொஞ்சம் இருக்குது, இல்லை. பட் அந்த யங்ஸ்டர்ஸ்னு யாரை சொல்கிறோம்னா 18+ ஏஜ்லேருந்து 29 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வாக்காளர்கள் வந்து அவங்களோட வாக்களிக்கிற சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஹியர். ஸோ வி ஹோப் தட் திஸ் காலேஜ் வில் throw out 100% of voter turnout in the upcoming Lok Sabha elections. Coming to the Puducherry context, which I missed. In Puducherry, there are 30 assembly constituencies. உங்களுக்கு தெரியும் 30 MLA இருக்காங்க பாண்டிச்சேரியில். Then there are 3 nominated MLAs, nominated by the administrator. So there are 33 MLAs, out of which 30 are elected. So அப்புறம் 30 assembly constituency இருக்குது. புதுச்சேரி பகுதியில் 23 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது. காரைக்கால் பகுதியில் 5 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, மாஹேல 1, யானமில் 1, மொத்தம் 30. புதுச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10.2 லட்சம், யூ கேன் சே 1 million voters ஆர் தேர் இன் புதுச்சேரி. போன எலெக்ஷனில் 2019 லோக்சபா எலெக்ஷனில் voter turnout வந்து 82%. which is not bad in the context of the whole country, because whole country oda average is around 65%. We are much ahead. அப்படிங்கிறப்போ ஏன் இந்த 18% ஓட்டு போட முடியல அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் இஷ்யூ. அதில் எங்களுக்கு தெரிகிற ட்ரெண்ட் என்னென்னா, யங் ஓட்டர்ஸ் கொஞ்சம் ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு எலெக்ஷன் அன்றைக்கி வந்து ஓட்டு போடுறதில்ல. ஸோ இது ஒரு மெயின் இஷ்யூ. இது நீங்கள் தான் கொஞ்சம் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், பிகாஸ் we can assume there are 2 possibilities. One is a lot of young voters are registered here, but they are studying in Chennai or Bangalore, wherever. That's a possibility. Or they may be working after studying their whatever course outside. For job reasons, வெளில போயிட்டு அந்த அன்னைக்கு மட்டும் அவங்க திரும்ப வர்றது கஷ்டப்படுறாங்களோ என்னமோ தெரியல. Maybe that is one reason. Second reason is people are here and they don't want to vote, simply because they want to just sleep and play cricket on that poll day or go to a movie, whatever. So this is a possibility. I am not saying this is happening, but you have to confirm that. Coming to the purpose of today's event, we would like to know what exactly are your doubts. இப்போ உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத if you could open up, we will be able to understand. அங்கேருந்து நாங்கள் we will take the point and we will try to make it more sort of a dialogue, two-way talk. I think with these remarks, I would like to take my seat and we would request you to open up. Thank you. இனிமே நடக்க போகிற நிகழ்ச்சி ஃபுல்லாக உங்களுடையது தான். நீங்கள் எந்த விதமான சந்தேகங்களையும் தேர்தல் தொடர்பாக, உங்களுடைய முதல் முறை வாக்களிப்பு சம்பந்தமாக எது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தலைமை தேர்தல் அதிகாரியும் மற்றவர்களும் உங்களுக்கு உரிய பதில்களை சொல்லுவார்கள். ஸோ நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கே எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது? ஒரு கேண்டிடேட் அவரோட நாமினேஷன் பேப்பரை தாக்கல் பண்ணுறாருன்னா
நாமினேஷன் பேப்பரை கொடுத்தா தான் அவர் நாமினேட் பண்ணி அவரோட நாமினேஷன் பேப்பரை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவரை வந்து வேட்பாளராக வந்து அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்னா ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ஹீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹீட்ஸ் வச்சுட்டு தான் ஃபைனல்ஸ் நடக்கும் நிறையா பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா. இதில் அந்த ஸ்க்ரூட்டினின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸ்க்ரூட்டினி வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அது புதுச்சேரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்யூன்சி பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாருன்னா புதுச்சேரி கலெக்டர். ஹோல் ஆஃப் புதுச்சேரிக்கு புதுச்சேரி கலெக்டர் தான் வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரி. அதுக்கு வந்து இங்கிலீஷில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவர் நாமினேஷனை வந்து இன்வைட் பண்ணுவார். முதல்ல யார் யாரெல்லாம் வேட்பாளராக அவங்களோட தாக்கல் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரிவுபடுத்தி வந்து நீங்கள் அவங்க நாமினேஷன் பேப்பரை தாக்கல் பண்ணலாம். யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எலெக்ஷன்ஸில். பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ரெண்டுமே 25 years ஆஃப் ஏஜ். ஸோ ப்ராப்ளி ஒன்ஸ் யூ பாஸ் அவுட் சம் ஆஃப் யூ மே பிகம் எலிஜிபிள் ஆல்சோ ஃபார் தட். மற்றபடி ஒரு இந்திய பிரஜையாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தாக்கல் பண்ணலாம். அவங்க நாமினேஷன் பேப்பர் தாக்கல் பண்ணுறப்போ அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த மினிமமான ஃபார்மேட் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் அவங்களோட சொத்து விவரம், அவங்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, ரெண்டாவது அவங்களோட கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ், அவங்க மேலே ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்குதா, போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க தாக்கல் பண்ணணும். இந்த நாமினேஷன் பேப்பர் தாக்கல் பண்ண உடனே வெப்சைட்டில் சிஇஓ புதுச்சேரியோட வெப்சைட்லேயும் கலெக்டரோட வெப்சைட்லேயும் கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள நோட்டீஸ் போர்ட்லேயும் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களாகிய நீங்கள், வாக்காளராகிய நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேஒய்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த ஆப்பை வந்து ஆக்டிவ் ஆகிடும். அதை நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், iOS ஃபோன் வச்சுருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் ஓடிபி வரும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவோட கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் யார் யாருங்கிற அப்டேட்டு அந்த ஆப்பில் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் தொகுதியில் உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு ஒரு சில தேவைகள் இருக்கும். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவாக இருக்கலாம், பல இஷ்யூஸ் இருக்கலாம் நாட்டில். அதில் யார் எந்த கேண்டிடேட் ஆக்டிவாக அந்த பாயிண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு மேனிஃபெஸ்டோ கொண்டு வராரு, கேண்டிடேட்டும் பார்ட்டியும், மேபி a பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பார்க்குறப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்துறது சாத்தியமா அப்படிங்கிறதையும் ஒரு ஆவரேஜ் சிட்டிசன் பகுத்து ஆய்ந்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். அந்த கன்க்ளூஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களோட இன்டலெக்ட், உங்களோட அறிவு சார்ந்த பகுத்தறிவு தன்மையை வச்சு நீங்களே பிரித்து இந்த ஓட்டர் நல்லா இவருக்கு ஓட்டு போட்டால் எங்கள் தொகுதி நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யார் தோணுதோ, எந்தவித இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு வாக்காளராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிபணியாமலும் உங்களுடைய வாக்கு அந்த இதை நீங்கள் யார்கிட்டையுமே வந்து விட்டு கொடுக்க முடியாது. உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதோ, உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ, உங்களோட இன்டலெக்ட் என்ன சொல்லுதோ, உங்கள் தொகுதிக்கு என்ன தேவையோ, உங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை யார் பூர்த்தி பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வாக்காளரும் சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், காஸ்ட்டு, ரிலிஜன், இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணியும் தேர்தலில் யாரும் வாக்கு சேகரிக்கக்கூடாதுன்றது எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஜாதி வாரியாகவோ மத வாரியாகவோ இல்லாட்டி கடவுளோட பேரை சொல்லியோ வாக்கு சேகரிக்கக்கூடாது அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பணம், லிக்கர், மதம், சாதி இது சார்ந்து யாருமே வந்து வாக்கு சேகரிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் எதுக்குன்னா பொதுமக்களை, வாக்காளர்களோட மைண்டை குழப்பக்கூடாது, ரொம்ப கிளியராக அவங்கள சிந்திக்க விடணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி நெறிமுறைகளை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கன்சல்ட் பண்ண பிறகு தான் இதை மாடல் கோட் ஆஃப் கண்டக்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தேர்தல் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லக்கூடிய தேர்தல் விதிமுறைகள் செயல்பாட்டுக்கு வரும். அந்த தேர்தல் விதிமுறைகள்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டமோ இதுவோ கிடையாது. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்டையும் எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில் அவங்கள வரவழைச்சு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி
இது எல்லாருமே உடன்படுறீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு உடன்பாடு வந்த பிறகு தான் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டே வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி தான் நடக்கணும். அதுபடி தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது, VHA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். யூ கேன் அப்ளை ஆன்லைன் இட் செல்ஃப். சப்போஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வரலன்னா ஐ திங்க் உங்கள் இஎல்சி நோடல் ஆஃபீஸர்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். பிகாஸ் எங்களுக்கு மெயினான பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து நோடல் ஆஃபீஸர் ஃபார் இஎல்சி இன் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஐ திங்க் உங்கள் ப்ரொஃபஸர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் ஹி வில் பி கோஆர்டினேட்டிங் இட் வித் அஸ். ஐ திங்க் வில் கலெக்ட் த நேம் ஆஃப் தட். ஸோ அந்த VHA ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் 2-3 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஸோ குட் இன் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ யூ கேன் பி த கான்சைன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அதாவது சமூகத்தோட ஒரு மனசாட்சியாக நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் சொல்கிறோம். என்னென்னா ஒரு 3-4 ஆப்பு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் இந்த தேர்தலை நான் எப்படி நல்ல விதமாக கொண்டு போகலாம், பட் மக்களோட கான்சைன்ஸை எப்படி தட்டி எழுப்பலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள். லைக் விஜில் அப்படின்னு சொல்லிட்டு, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிட்டிசன், விஜில்னால் உங்களுக்கு தெரியும், அலர்ட்டாக இருக்கிற ஒரு தன்மை, விழிப்புணர்வு. ஸோ அந்த விஜில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் தேர்தலை ப்ராசஸை நீங்கள் மீட் பண்ணுறப்போ, அதாவது கேம்பெயின், ரோட்டில் நடக்கிற கேம்பெயினாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வந்து பண்ணுற கேம்பெயினாக இருக்கலாம், இல்லைனா டெலிவிஷன் மூலிமா பண்ணக்கூடிய கேம்பெயினாக இருக்கலாம். அதில் ஏதாவது வயலேஷன்ஸ்னால் அவங்க அந்த தேர்தல் விதிமுறையை மீறுறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த விஜில் ஆப் மூலிமா நீங்கள் டைரெக்டாக அனானிமஸாக உங்களுடைய தனி நபர் விவரங்களை வந்து வெளியில் யாருக்குமே தெரியப்படுத்தப்பட மாட்டாது. யாருக்கும் தெரியாது, சொல்லப்போனால் யாருக்குமே தெரியாது. பட் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தேர்தல் துறைக்கு வந்துடும். வித்தின் 100 minutes, அந்த 100 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை சமர்ப்பிச்சே ஆகணும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்கள் கொஞ்சம் பரவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் ஃபேமிலி மத்தியிலையும் பிரபலப்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் ரெக்வெஸ்ட். விஜில் நோ யுவர் கேண்டிடேட். நீங்கள் கேட்ட கேள்விக்கான இது வந்து நோ யுவர் கேண்டிடேட். ஸோ அந்த ஆப் மூலிமா உங்கள் கேண்டிடேட் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை நோ யுவர் கேண்டிடேட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். 3வது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் VHA. அது வந்து உங்களோட எலெக்ஷன் நேம் வந்து எலக்டோரல் ரோலில் இருக்கா இல்லையா, உங்கள் ஏரியாவில் உள்ள பூத் லெவல் ஆஃபீஸர் யார், உங்கள் தொகுதியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஆப் மூலிமா நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்பு நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் இட் அண்ட் ஸ்டார்ட் யூஸிங் இட். இப்போ வந்து 18+ ஏஜ் ஆயிருந்தாலும் சில பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்காது. ஐ மீன் அப்ளை வந்து டிலே ஆகிருக்கான். இப்போ வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் ஓட்டர் ஐடி இல்லைன்னா அவங்க எப்படி வந்து ஓட்டர் ஐடி ஓட்டு போடலாமா பூத்தில் வந்து, அது எப்படி அப்படின்றது சொல்லணும். இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ எங்களுக்கு வந்து கேண்டிடேட்லாம் வந்து அவங்க யார் மேலேயும் எங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லை. அப்படியே சப்போஸ் இங்கே அதிகபட்ச ஓட் வந்து நோட்டாக்கு வந்தால் அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நோட்டாக்கு நாங்கள் போடுறதான பர்பஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். முதல் கேள்வி வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஓட்டு போட முடியுமான்றத முதல் கேள்வி. அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருந்துருக்குனாக்கா ஓட்டு போடலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்த பிறகு உங்களுக்கு ஓட்டர் ஐடென்டி கார்டு கொடுத்துருவோம். சப்போஸ் அந்த ஓட்டர் ஐடென்டி கார்டு வரலன்னா கூட வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிற பட்சத்தில் வாக்காளர் பட்டி அந்த ஐடென்டி கார்டு இல்லாத மற்ற 14 ஆவணங்கள், அதாவது ஃபோட்டோ கூடிய ஆவணங்களை காட்டினாக்கா உங்களுக்கு ஓட்டு போடலாம். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஓட்டர் ஸ்லிப்பு வந்து BLO வந்து ஒவ்வொரு வீடாக வந்து கொடுப்பார். அதை காட்டியும் வேறு ஒரு எவிடன்ஸ் வந்து காட்டியும் ஓட்டு போடலாம். நோட்டை போடுற பர்பஸ் என்னென்னா, அந்த அத்தனை கேண்டிடேட் மேலேயே நீங்கள் அவங்க சரியான ஆட்களில் நீங்கள் நினச்சி உங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்காக அந்த நோட்டோவில் போடுறது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். Form 6ன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி 15 வித்தின் ஐ திங்க் மேக்ஸிமம் ஒரு 10 daysக்குள்ளே யூ வில் கெட் யுவர் எபிக் கார்டு வராத பட்சத்துலையுமே epic டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் நேம் கார்டுங்கிறது ஜஸ்ட் ஆல்ரெடி உங்கள் எலக்டோரல் ரோலில் உங்கள் நேம் வந்துடும். கார்டு பிரிண்ட் ஆகி வரத்துக்கு சமயத்தில் டிலே ஆகலாம். அப்படி கார்டு கையில் வந்து சேராத பட்சத்தில் நீங்கள் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலிமா இந்த epic டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வீடு தேடி உங்களோட ஓட்டர் ஸ்லிப்புன்னு கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் அதில் வந்துடும்.
அப்போயும் எபி கார்டு கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஒரு 13-14 கார்ட்ஸ் இருக்குது. இதை எது வேணாலும் நீங்கள் ப்ரூஃபாக எடுத்து நீங்கள் யூ கேன் காஸ்ட் யூ ஓட். ஃபார் த ஹோல் கண்ட்ரி யூ சென்டிங் எ மெசேஜ் தட் we want better candidates in the next elections. Suppose நோட்டா ஓட்டு வந்து வின் பண்ண கேண்டிடேட், அதாவது ஃபஸ்ட்டு அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கிற கேண்டிடேட்டை விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் ஃபஸ்ட் யார் ஆக்சுவலாக ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரோ அவர் தான் வின்னர். நோட்டா வந்து இஸ் நாட் த வின்னர். 18 இயர்ஸ் ஆகி வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்த்திருக்கிறவர்கள் தான் வாக்களிக்க முடியும். முதல் வேலை உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது தான் முதல் வேலை. இப்போது ஒருத்தவங்களும் வந்து இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் இருந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் சார். அதில் வந்து நிறைய வாட்டி கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா நாங்கள் அந்த பூத்துக்கு போயிட்டு என்னோடது மட்டும் நான் பண்ணேன். ஒரு 4-5 வாட்டி பண்ணியுமே வந்து எங்களுக்கு அதில் எங்களுக்கு கார்டு எதுவுமே வரவே இல்லை சார். அதனால் எதனாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை அவங்க பேர்லேயே வந்து என்னோடய பேர்லேயே நிறையா பேர் வந்து எதனாவது பேர் வருமா அப்படின்றது ஒரு டவுட்ஸ். அதாவது ஓட்டர் ஹெல்ப்லைனில் ஆப்பில் இஷ்யூஸ் இருந்தது உண்மை. அது முன்னே இப்போது ஐ திங்க் திங்ஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட். முன்னாடி அந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் ஒரு சில டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் இருந்தது, பக்ஸ் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ராப்ளி நீங்கள் ட்ரை பண்ணது வந்து சம்மர் ரிவிஷனுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சம்மர் ரிவிஷன் நவம்பர் டிசம்பரில் நடந்தது. அதுக்கு முன்னே அவங்க அந்த இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் எனிவே நீங்கள் யூ ஃபவுண்ட் அ வெரி ஸ்மார்ட் வே டு கெட் யுவர் நேம் ரெஜிஸ்டர்ட் த்ரூ த பூத் லெவல் ஆஃபீஸர். அது வந்து ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம். பட் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் வேலை செய்யாட்டியும் தெர் ஆர் அதர் 2 மெக்கானிசம்ஸ் பை விச் யூ கேன் டூ இட் ஆன்லைன். அதாவது NVSPன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஓட்டர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ கைடு விச் ஹாஸ் பீன் ரீசென்ட்லி ரிலீஸ்ட். We will share it with your nodal officer. I request you to kindly circulate through WhatsApp through the student community so that they can. இதில் வந்து நீங்கள் கேட்குற ஆல்மோஸ்ட் எவ்ரி question is answered. பட் இருந்தாலும் I will try to explain that. National Voters Service Portal NVSP.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது இல்லாமல் voters, what is that called? voters.eca.gov.in இது எல்லாமே இந்த இதில் இருக்குது. டீட்டெயில்ஸ் வில் ஷேர் தட். ஸோ இது மூலியமாகவும் அந்த ஆப்பில் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குன்னா இந்த வெப்சைட்டில், இந்த போர்ட்டலில் அந்த இஷ்யூஸ் வர்றதில்லை. யூ கேன் ஈஸிலி டூ இட். ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இஃப் த ஆப் இஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ் கைண்ட்லி யூஸ் த வெப்சைட் டு ரெஜிஸ்டர். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த ஓட்டர்ஸ் கைடில் இருக்கும். ரெண்டாவது கேள்வி which is about யாருக்கு, அதான் everything revolves around the same first question what you asked. Politics தெரியல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியும், ஆனால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளவும் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் கேங் which will be competing with each other. கரெக்ட். ஸோ அதனால் அந்த பாலிடிக்ஸ் உங்களோட பேசிக் இன்டலெக்டில் ஆல்ரெடி இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் 6th உங்களுக்கு சிவிக்ஸ் எஜுகேஷன் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் ஆர் நோன், பட் யூ ஹாவ் டு கீப் அ வாட்ச் ஆன் த வாட் இஸ் கோயிங் ஆன். இந்த எலெக்ஷன் சீனில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு, அட்லீஸ்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு வாட் இஸ் கோயிங் ஆன் இந்த கான்ஸ்டிட்யூன்சி, புதுச்சேரியில் உள்ள லோக்கல் பேப்பர் வாங்கி என்ன நடக்குது இங்கே அப்படின்றத யூ ஜஸ்ட் ட்ரை டு அனலைஸ். நிறைய யூடியூப்பில் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆர் தேர் டு கிரியேட் அவேர்னஸ். ஸோ ட்ரை டு, உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யூடியூப்பில் உள்ள பாட்காஸ்ட் கேளுங்க. ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் ஆன் பாலிடிக்ஸ். தட் இஸ் ஒன் பேசிக் திங். ஸோ தட் யூ கேன் பி அ இன்ஃபார்ம்டு ஓட்டர். எல்லாமே இன்ஃபார்ம்டு ஓட்டர்னு எதை சொல்கிறோம்னா, என்னால் கேண்டிடேட்ஸ்குள்ளே இவரோட பாலிசி இப்படி, இவரோட பாலிசி இப்படி, இவரோட அஜெண்டா இப்படின்றத பிரித்து பார்த்து எனக்கு யார் வேணுமோ அவரை சூஸ் பண்ண முடிகிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது அப்படிங்கிறவர் தான் ஒரு இன்ஃபார்ம்டு ஓட்டர். ஸோ எவ்ரி ஓட்டர் ஷுட் பி அன் இன்ஃபார்ம்டு ஓட்டர் அப்படிங்கிறதா லாஜிக். ரெண்டாவது, உங்களோட போலிங் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டீங்க, உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன பதட்டம் இருக்கும், விச் இஸ் குவைட் நேச்சுரல். பிகாஸ் அது நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க. நீங்கள் உள்ளே போய் வேறு ஏதாவது அமுத்திட போகிறோமோ அப்படின்ற பயம் இருக்கலாம். அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியாக ஒரு பிக்டோரியலாகவே இந்த ஓட்டர் கைடில் இருக்குது. போலிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பிக்டோரியலாக ஒரு இது இருக்குது, விச்
ப்ராப்ளி இன்றைக்கே கூட உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வீல் மேக் ஷூர் தட் திஸ் ரீச்சஸ் யூ பை டுடே இட் செல்ஃப், பை ஆஃப்டர்நூன் இட் செல்ஃப் ஆர் பை ஈவினிங். இதுவும் இதில் பார்த்தோம் என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு வாக் த்ரூ வீடியோ ஆஃப் அ போலிங் ஸ்டேஷன், ஒரு போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல கிராஃபிக் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உள்ளே போனால் போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு வாக் த்ரூ மாதிரி அவங்களே உள்ளே கூப்பிட்டு போய் அழகாக காமிச்சிருவாங்க. ஸோ யுவர் பேசிக் டவுட்ஸ் வில் பி கிளியர்ட் இஃப் யூ கெட் அ விஷுவல் ஐடியா ஆஃப் தட். ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் அந்த யூடியூப் வீடியோவை பாருங்கள், இல்லை இந்த மாதிரி ஓட்டர்ஸ் கைடை பாருங்கள் டு அண்டர்ஸ்டாண்ட். உள்ள அந்த ஓட்டர்ஸ் கேபினெட் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். தெர் ஆர் 2 machines inside. One is the ballot unit. யாரெல்லாம் கேண்டிடேட்டோ அவங்களோட நேம்ஸ் அதில் லிஸ்ட் ஆகி ஒரு ப்ளூ கலர் பட்டன் சிம்பிள்ஸ் இருக்கும், சிம்பிள் அந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ முன்னாடிலாம் என்ன ஒரு ட்ரெண்ட் எமர்ஜ் ஆயிருந்தது. சப்போஸ் ஒரு பாப்புலர் கேண்டிடேட் இருக்காருன்னா அவர் நேம்லேயே ஒரு டம்மி கேண்டிடேட்டை சம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் இண்டிபெண்டன்ஸ் வேர் டூயிங் இட். ஸோ சம் மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காருன்னா இன்னொரு மிஸ்டர் எக்ஸ் வித் அ சிமிலர் நேம் தே யூஸ் டு ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுனால சிம்பிள்ஸ் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். எலெக்ஷனில் ஏன் சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம்னா பார்ட்டி சிம்பிள் இல்லை கேண்டிடேட் சிம்பிள் ஏன் முக்கியம்னா அந்த சிம்பிள் இந்த கேண்டிடேட்டோட மேட்ச் பண்ணி தான் நீங்கள் யூ ஹேவ் டு see 2 things. யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு அந்த கேண்டிடேட் அந்த சிம்பிள் you should know these 2 things. You should know 2 things. Who is my candidate and what is his symbol. இது ரெண்டும் தெரிஞ்சிட்டா தான் நீங்கள் அந்த உள்ளே போன பிறகு you will be knowing it. செகண்ட்லி உள்ளே போய் டேக் யோர் டைம் அண்ட் ரீட் வாட் இஸ் தேர். போய் பதட்டமாக வேண்டாம். உள்ளே போன பிறகு அந்த ஓட்டர்ஸ் கேபினெட்டுக்குள்ளே போன பிறகு யூ டேக் யோர் டைம், ரீட் வாட் ஆர் ஆல் த நேம்ஸ் தேர் இன் தட் அண்ட் தென் யூ கேன் காஸ்ட் யுவர் ஓட் பை ப்ரெஸ்ஸிங் த ப்ளூ பட்டன். அந்த ப்ளூ பட்டன் ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் ஓட் ரெக்கார்ட் ஆகிடுச்சா இல்லையான்றதுக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ யூ வில் நோ தட் மை ஓட் இஸ் ரெக்கார்டட். ஒன்று. ரெண்டாவது அந்த பேலட் யூனிட்டுக்கு பக்கத்தில் செகண்ட் யூனிட் இருக்கும். இட் இஸ் கால்ட் விவிபேட். விவிபேட்னு என்னென்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். அதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ண பட்டனுக்கு தான் ஓட்டு விழுந்திருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கணுன்ற பர்பஸ்க்காக எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் விவிபேட். இந்த விவிபேட்டில் நீங்கள் யாருக்கு எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டிங்களோ அவரோட சிம்பிள் வந்து அந்த ஒரு ஸ்லிப் மாதிரி வரும். அந்த யூனிட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே மட்டும் லைட் எரியும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு விண்டோ இருக்கும். இட் இஸ் வெரி இன்ட்யூட்டிவ். நீங்கள் நேச்சுரலாகவே பார்ப்பீங்க அது. பிகாஸ் தேர் வில் பி எ லைட். அந்த லைட் 7 seconds இருக்கும், ஆனில் இருக்கும். ஸோ தட் யூ வில் ரீட் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அந்த கேண்டிடேட்டோட சிம்பிள், அந்த சீரியல் நம்பர் அதில் ஒரு சின்ன ஸ்லிப்பில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். யூ கேன் see that visually for 7 seconds. அதுக்கப்புறம் அது கட்டாயம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்து லைட் ஆஃப் ஆகிடும். then you will know for sure that the vote which I casted for a particular candidate has been done. நீங்கள் உறுதிப்படுத்திட்டு வெளில வரலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ், உள்ளே நடக்கிற ப்ராசஸ். இப்போது நம்ம பாண்டிச்சேரியில் கைவிடப்பட்டவர்கள் நிறையா இருக்காங்க. அதாவது ரோட் சைட்ஸில் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கள ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நான் ஸோ முதல்ல வந்து என்னென்னா பாராட்டக்குரியது என்னென்னா இவங்க கேட்ட கேள்வி. அதாவது நான் ஓட்டு போடுறது எப்படின்னு தெரியாமல், அதாவது சமூகத்தில் கொஞ்சம் மார்ஜினலைஸ்டாக இருக்கவங்க எப்படி ஓட்டு போட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ குட் இண்டிகேஷன். அப்ளாஸ் ஃபார் ஹர் ஃபார் தட். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நாங்கள் எப்பயுமே வந்து கமிஷன் பொறுத்த வரைக்கும், சிஇஓ ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்க்ளூஷன். அதாவது யாரை எப்படியெல்லாம் சேர்க்க முடியுன்றதுக்கான நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூத் 18 to 19 உங்களை எப்படி ரீச் பண்ணுறது, இஎல்சி நோடல் ஆஃபீஸர்ஸ் இல்லாட்டி வந்து காலேஜ் பிரின்சிபல்ஸ் இல்லை ப்ரொஃபஸர்ஸ் இவங்க வழியாக எப்படி ரீச் பண்ணுறது, சோஷியல் மீடியா, அந்த எஃபர்ட் எடுப்போம். ரெண்டாவது அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டது என்ன அப்படின்னா ஹோம்லெஸ். இப்போ ஹோம்லெஸ் பீப்புளெலாம் எப்படி ரீச் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், இல்லை நம்மளோட பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே பரிச்சயமான ஒரு
அங்கன்வாடி ஒர்க்கரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய விஏஓ இந்த மாதிரியான கவர்மெண்ட் சர்வன்ஸ் தான் ஃபீல்டில் வந்து உங்கள் பேரை வந்து ரோலில் சேர்ப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒரு சர்வே எடுப்பாங்க, யாராவது ஹோம்லெஸ் யாராக இருக்காங்களா, பிளாட்ஃபார்ம் டுவெல்லர்ஸ் யாராக இருக்காங்களா அப்படின்றத சர்வே எடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து பர்மனெண்ட்டாக இந்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து நேரடியாக போய் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இல்லை ஒரு ஃபீல்ட் ரிப்போர்ட்டை வச்சு ரோலில் சேர்க்கறதுக்கான ஸ்டெப்பை வந்து இந்த தடவை எடுத்திருக்கோம். 3வது கேட்டகரி அப்படின்னா பீப்புள் வித் டிசபிலிட்டி. இவங்களை எப்படி சேர்க்கலான்றதுக்காக ஒரு தனி சர்வே ஒன்று எடுத்து நம்மளோட சோஷியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டிசபிலிட்டி லிஸ்ட் எல்லாமே வாங்கி வீடு வீடாக போய் யாருக்காவது டிசபிலிட்டி இருக்கா, உங்களை சேர்க்கறதுக்கு வந்து உங்களை ரோலில் சேர்க்கறதுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் சேர்க்கறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து இவங்களை ரோலில் சேர்க்கறதுக்காக எடுத்த எஃபர்ட்டு. இப்போது போலிங் ஸ்டேஷன் வரும்போது இவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும், ஒரு போலிங் ஸ்டேஷனில் வராங்க அப்படின்னா சிலருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீல் சேரில் இருப்பாங்க, இல்லை வந்து கண்ணு தெரியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஹோம் ஓட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இப்போ சிலரால் வந்து போலிங் ஸ்டேஷன் வர முடியல, 85+ இருக்கிறாங்க, இல்லை வந்து வீல் சேர் 40% டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா வீடுகளுக்கே போய் அவங்களோட வாக்கை வந்து போஸ்டல் பேலட்டை கொடுத்து அவங்க வாக்கை வந்து பதிவு செஞ்சு நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு 18-19 இயர்ஸில் யூ ஹேவ் திஸ் கன்சர்ன், இந்த கன்சர்ன் இஸ் ஒன்லி மேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் டு மேக் ஷுர் தட் எவ்ரிபடி இஸ் இன்க்ளூடட் இன் த ரோல். என்னென்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ப்ரைபிங் த ஓட்டர்ஸ், அதாவது லஞ்சம் கொடுக்குறது ஓட்டர்ஸ்க்கு, அவங்க ஓட்டை எங்களுக்கு போடுங்க, இன்னாருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு லஞ்ச விஷயமாக தான் அதை பார்க்க முடியும். இதில் ஒரு மெயின் வீக்னஸ் என்னென்னா, லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா அந்த ஓட்டர், அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியில். ஸோ த மொமெண்ட் ஒரு ஓட்டர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இன்னாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் படிப்படியாக டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ பட் இதில் எவிடன்ஸ் இஸ் அ மெயின் இஷ்யூ. சப்போஸ் எவிடன்ஸ் படி அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஒரு கேஸ் புக் பண்ணி கையும் களவுமாக பிடிச்சி வித் ஆதாரங்களோட, மேபி அ வீடியோ எவிடன்ஸ் வாட் எவர், இஃப் தட் இஸ் கேப்சர்ட், ஒரு கேஸ் ஸ்ட்ராங்காக புக் ஆச்சுன்னா அந்த கேண்டிடேட்டோட லிங்க் பண்ண முடிஞ்சதுன்னா, கேண்டிடேட் கூட லிங்க் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் த லா அண்ட் ஆர்டர் மெஷினரி. அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் டைரெக்டாக பொதுமக்களோட கான்சைன்ஸை வி ஆர் ட்ரைங் டு ரீச் அவுட் டு த ஓட்டர். அவங்களோட கான்சைன்ஸை ரீச் பண்ணிட்டோம்னா, அவங்கள ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா அந்த விஷயங்களை செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஓட்டர் அவர் ஓட்டுக்காக 2000 ரூபாய் ஓட்டு விற்கிறாருன்னு வச்சுக்கோ, வாங்கிடுறாரு காசு 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாய் வச்சுட்டு அவர் தொகுதியில் அவரால் ரோடு போட முடியுமா, ஒரு ட்ரைனேஜ் கட்ட முடியுமா, அந்த ஏரியாவுக்கு ஒரு பஸ் விட முடியுமா? ஸோ கலெக்டிவாக அவர் எதை விட்டு கொடுக்குறாருன்னா, அந்த ஏரியாவில் உள்ள பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, குவாலிட்டியை, அந்த ஏரியாவில் இருக்கிற ரோடோட குவாலிட்டியை அவரால் கேட்க முடியுமா? போய் கேட்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ ப்ராப்ளம் இஸ், ஒவ்வொரு ஓட்டரும் இந்த ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணாங்கன்னா, என்னால் தனி மனிதன் என்னால் வந்து நான் கொடுக்குற 2000 ரூபாயில் என் ஏரியாவுக்கு நல்லது பண்ண முடியாது. ஆனால் கலெக்டிவாக நான் ஒரு நல்ல கேண்டிடேட்டுக்கு, ஊழல் பண்ணாத ஒரு கேண்டிடேட்டுக்கு, நான் நேர்மன்னு நினைக்கிற கேண்டிடேட்டுக்கு நான் ஓட்டு செலக்ட் பண்ணேன்னா அவர் இந்த ஏரியாவில் எனக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு ஓட் போட்டாங்கன்னா திங்ஸ் வில் சேஞ்ச். நீங்கள் சொல்கிறத ஒரே ஒரு குடும்பத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கூட அந்த ஏரியாலே சேஞ்ச் பார்க்கலாம், அவ்வளோ பெரிய சேஞ்ச் நடக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அதை ப்ரூவ் பண்ணுறது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். பட் இஃப் ப்ரூவ்ட் த கேண்டிடேட் வில் லூஸ் சீட். கள்ள ஓட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ இவங்க கேட்டது வந்து கள்ள ஓட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு. கொஞ்சம் ஹிஸ்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்போ வந்து எல்லாருமே ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, எபிக் கார்டு வச்சுருக்கிறீங்க இல்லையா, எல்லாத்துலேயுமே உங்கள் ஃபோட்டோ இருக்கும். ஸோ ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போய் ஓட்டு போடும்போது உங்கள் ஐடென்டி கார்டை கொடுப்பீங்க, அதில் ஃபோட்டோ இருக்கும். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த டிஎன் சேஷன் அப்படின்னு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட பீரியடில் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்கள் ஓட்டர் கார்டில் உங்கள் ஃபோட்டோ வர மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் போலிங் ஸ்டேஷன் போவீங்க, போலிங் ஸ்டேஷனில் அங்கே வாக்கு அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, போலிங் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கையில் வந்து அவங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை பார்த்து உங்களோட ஐடென்டி கார்டில் இருக்க ஃபோட்டோவையும் தே வில் செக். நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று கொடுக்குறீங்களே, ஒன்று எபிக் கார்டு கொடுப்பீங்க, இல்லை டிரைவிங் லைசன்ஸு, எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்கும்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கும்.
இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்க உங்களை வாக்கு போடுறதுக்கே அனுமதிப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து இன்டெலிபிள் லிங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இன்டெலிபிள் லிங்க் வந்து அதாவது என்னென்னா, உங்கள் கையில் வந்து பதிஞ்சிருவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் அது அழியாது. ஸோ இதை தனியாக பார்த்தீங்கன்னா இது இம்பேக்ட் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஒரு இன்டெலிபிள் லிங்க் மட்டும் ஓகே, அவங்க வாக்குச்சாவடியில் வந்து நம்ம கையில் பொறுத்துறதுக்கு மறந்துடுவாங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோவும் இருக்குது, உங்கள் இன்டெலிபிளும் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே போலிங் ஸ்டேஷனில் செக் பண்ணிட்டு தான் உங்களை வாக்கு செலுத்தவே விட்றாங்கன்றப்போ, இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் சொல்கிற பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இந்த கள்ள ஓட்டுன்றது இன்னைக்கான பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு பிரச்சனைன்னு தான் எனக்கு தோணுது. டு சப்ளிமெண்ட் என்னென்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் என்னென்னா, முன்னாடிலாம் பூத் கேப்சரிங் சொல்லுவாங்க. பூத் கேப்சரிங்னா ஒரு மேபி அதை சொன்ன மாதிரி ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னே. இப்போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இட் இஸ் நாட் ஈஸி, பிகாஸ் there has to be a gap between the first voter and the next voter. And the minimum time வந்து 14 seconds அந்த மெஷின் வந்து எனேபிள் ஆகாது. ஸோ அதில் வந்து அந்த தேர்ட் போலிங் ஆஃபீஸர் கண்ட்ரோல் யூனிட்னு ஒரு மெஷின் இருக்கும். நீங்கள் அந்த ஓட்டர்ஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே 2 மெஷின் இருக்கும், பேலட் யூனிட்டு, விவிபேட். ஒரு போலிங் அஃபிஷியல் இருப்பார், தேர்ட் போலிங் ஆஃபீஸர், அவர் கண்ட்ரோல் யூனிட்னு ஒரு மெஷின் இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூனிட் அவர் ப்ரெஸ் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே போய் ஓட்டு போட முடியும். அவர் அடுத்த கேண்டிடேட்டுக்கு அடுத்த ஓட்டருக்கு ப்ரெஸ் பண்ணணுன்னா மினிமமாக 14 செகண்ட்ஸ் டைம் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் மேக்ஸிமம் எத்தனை ஓட்டு போட முடியும்? நாட் மச். ஸோ பூத் கேப்சரிங்கில் பழைய காலத்தில் ஒரு கும்பலாக போய் உட்காந்து ஃபாஸ்ட்டாக 5 மினிட்ஸில் அந்த இதை முடிச்சிருவாங்க. இப்போ அப்படி பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் டு booth capture in the current scenario. It's impossible. So electronic voting machine oda biggest advantage idu one. Electronic voting machines பார்த்துங்க, இந்த க்ளோஸ் ஆஃப் போலிங் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து க்ளோஸ் ஆஃப் போலில் பட்டனை அழுத்துவார். அந்த பட்டனை அழுத்திட்ட பிறகு ஒரு ஓட்டு கூட போட முடியாது. சிஸ்டம் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கள்ள ஓட்டு போட முடியுமான்ட்டு. இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸில் இப்போது சிவா சார் சொன்ன மாதிரியும் ஆதர்ஷ் சார் சொன்ன மாதிரியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை க்ளோஸ் ஆஃப் போல் முடிஞ்ச பிறகு ஓட் ஸ்டஃபிங் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா க்ளோஸ் ஆஃப் போலில் பட்டனை அழுத்திட்ட பிறகு ஒரு ஓட்டு கூட போட முடியாது. அது கூட எந்த ஓட்டும் ரெக்கார்ட் ஆகாது. அதனால் இந்த கள்ள ஓட்டுன்றதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படாது. எனக்கு வந்து 2 டவுட் இருக்குது சார். ஃபஸ்ட்டு வந்து இப்போது என்னோட பிரதர் வந்து இங்கே ஓட்டராக இருக்காங்க. ஆனால் இப்போது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாலுமே அவங்க வந்து அப்ராடில் இருக்காங்க. இப்போ அவங்களால வந்து இங்கே வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஓட் பண்ணணும்னு வில்லிங் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களால எப்படி ஓட் பண்ணுறதுக்கு ஏதாவது வே இருக்கா அப்படின்னு தெரியணும். அப்புறம் இன்னொன்று வந்து இப்போது இவிஎம் மிஷின்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து மேனுவலாக ஓட் போட்டுட்டு இருந்தோம். அப்போ ஓட் போடும்போதே வந்து நெக்ஸ்ட் டேவே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி மேனுவலாக வந்து கவுண்ட் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதே 1 டேயில் இருக்கும்போது இப்போது இவிஎம் மிஷின் வந்துட்டு எல்லாமே சிம்பிளிஃபைடு இல்லை சார். ஸோ அதுக்கு மட்டும் ஏன் 1 மந்த் ஆகுது ரிசல்ட் வரதுக்கு? இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா சேம் டே கூட அனௌன்ஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங். இட்ஸ் ஸோ ஈஸி நவ். பட் என்னென்னா, அவர் கண்ட்ரி இஸ் ஸோ பிக். எலெக்ஷன்ஸ் ஆர் டன் இன் மல்டிபிள் ஃபேஸஸ். இப்போது மெயினாக லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. we have got 97 crore voters spread across multiple states and multiple union territories. இதில் மெயினாக எலெக்ஷனில் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பாண்டிச்சேரி இஸ் ரிலேட்டிவ்லி a peaceful place, but still there are constituencies, ஒரு சில போலிங் ஸ்டேஷனில் there are law and order issues. ஸோ இங்கேவே நம்ம வந்து இவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்லேயே நம்ம வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் மொபிலைஸ் பண்ணி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னால் அதே சொல்கிறோன்னா பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், சிஏபிஎஃப், சிஏஎஸ்எஃப், அந்த மாதிரி நிறைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் டைமில். ஸோ மெயின் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஏன் ஒரே நாளில் இந்தியா முழுக்க ஒரே நாளில் எலெக்ஷன் வச்சு அடுத்த நாள் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது உங்கள் டவுட் இல்லையா? அதில் மெயினாக என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் பிகாஸ் மூமெண்ட் ஆஃப் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் டேக் டைம். பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ தான் இருப்பாங்க. அவங்க நாடு முழுக்க ஒவ்வொரு ஃபேஸ்க்கும்
இப்போது பாண்டிச்சேரியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா இங்கே எலெக்ஷன் முடிச்சுட்டு அவங்க அடுத்து சத்தீஸ்கர் போவாங்க. சத்தீஸ்கர் முடிச்சுட்டு நார்த் ஈஸ்ட்க்கு எங்கேயாவது போவாங்க. போய் they'll ensure that election is peaceful, law and order control. ஒன்று. ரெண்டாவது, மூமெண்ட் ஆஃப் த மெஷின்ஸ். போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம புதுச்சேரின்றது சின்ன இடம், ரொம்ப ஈஸி டு மொபிலைஸ். ஆனால் இப்போ அந்தமான் நிக்கோபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த போலிங் மிஷின் எலெக்ஷன் முடிஞ்சு போல்டு இவிஎம் போலாகி திரும்ப அதை ஹெட் குவார்ட்டருக்கு கொண்டு வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கே, அந்த ஹெட் குவார்ட்டருக்கு வந்து சேர்கிறதுக்கே 2-3 நாள் ஆகும் ப்ராக்டிக்கலாக. போல்டு இவிஎம், அதாவது போல்டு இவிஎம்னா அதில் ஓட்டு போடப்பட்டு சீல் பண்ணி சேஃபாக கொண்டு வரப்பட்ட இவிஎம்ஸ். ஸோ இந்த மாதிரி லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் ஆர் தேர். 2. மூணாவது, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோம். இந்தியா அளவில் ஒரு 7 ஃபேஸ், எத்தனை ஃபேஸ் இருக்கும் நார்மலாக? 10 or 11 ஃபேஸஸில் கண்ட்ரி முழுக்க எலெக்ஷன் நடக்கும். அப்படின்னா சப்போஸ் டே 1 புதுச்சேரியில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, ஆனால் நாடு முழுக்க அந்த லோக்சபா எலெக்ஷன் முடிகிறதுக்கு இட் வில் டேக் another 45 days to 60 days. அப்படின்னா சப்போஸ் April 1 ஃபஸ்ட்டு போலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோம் புதுச்சேரியில், மே எண்டில் தான் வந்து மே மிடில் தான் வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டில் முடியும் எலெக்ஷன். ஸோ எல்லாம் முடித்த பிறகு காமனாக ஒரே டேயில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தான் கவுண்டிங் பண்ணுவாங்க. அந்த கடைசியாக முடிஞ்சது இல்லையா, அந்த ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நடுவில் 2 நாள் தான் கேப் இருக்கும். போலிங் முடித்து 2 நாள் கேப் விட்டு 3ஆவது நாள் கவுண்டிங். ஸோ இட் இஸ், நீங்கள் லாஸ்ட் ஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி ஆன்சர்டு. செகண்ட்லி, போலிங் முடிஞ்சதுன்னா இப்போது நாளைக்கு எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த மெஷின்லாம் வந்து ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு மிட்நைட் early மார்னிங் ஆகிடும். ஈவன் புதுச்சேரியிலேயே early மார்னிங்கில் தான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணி, இன்ஃபேக்ட் உங்கள் காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ரூம்ஸ். ஸோ விடிய காத்தால வரைக்கும் இங்கே அஃபிஷியல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வந்து அந்த மெஷின்லாம் ஸ்டோர் பண்ணி செக்யூர் பண்ணி ஸ்ட்ராங் ரூமில் சீல் லாக் பண்ணுறதுக்கு early மார்னிங் ஆகிடும். அந்த நெக்ஸ்ட் டேயில் there will be a process called scrutiny of voters register, scrutiny of polls. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுற அப்சர்வர் ஒருத்தர் வெளியிலேருந்து வருவார். ஏன்னா எலெக்ஷன் நடத்துறது முழுக்க லோக்கல் அஃபிஷியல்ஸ் அப்படின்ற பட்சத்தில் வெளியிலேருந்து ஒரு அப்சர்வரை எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும். எதுக்குன்னா எலெக்ஷனை ஒழுங்காக பண்ணுறாங்களா, எந்த வித பாரபட்சம் இல்லாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத டைரெக்டாக கமிஷனுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவார். ஹீ இஸ் கால்ட் த எலெக்ஷன் அப்சர்வர். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை வேறு ஏதாவது சர்வீஸில் உள்ள ஆஃபீஸராகவோ இருப்பார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், 3 கேட்டகரி ஆஃப் அப்சர்வர்ஸ் வருவாங்க. எலெக்ஷன் ஜென்ரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர். இது எல்லாத்தையும் ஓவர்சீ பண்ணுறதுக்கு அவங்க they will report directly to the commission. They will scrutinize the next day. போலிங் முடிச்ச அடுத்த நாள் they will scrutinize the records. எல்லா இடத்துலையும் கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் இருக்குதான்ற செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் they will make sure that the polling is done properly. that is the end of the polling process. polling process அதோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் தான் கவுண்டிங் நடக்கும். ஸோ மினிமமாக போல் டே, அதுக்கு அடுத்த நாள் ஸ்க்ரூட்டினி தேவை. மேபி 3rd day or 4th day will be the counting day, which happens anyways in the last phase state. Suppose புதுச்சேரியில் லாஸ்ட் ஃபேஸில் எலெக்ஷன் நடக்குதுன்னா 3ஆவது நாள் கவுண்டிங் நடக்கும். ஏன் ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரக்கூடாது. உங்களுடைய பொறுப்பு, ஓட்டர்ஸ் ரைட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மிக மிக முக்கியம். வாக்களிக்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றார்கள். ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் த 2 sides ஆஃப் எ காயின். உங்களுக்கு உரிமையும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. அதை நீங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். சாருக்கு வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிப்பு கொடுக்கும்போது முதல் முறை வாக்காளர்கள் 100% வாக்களித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அவரை அறிக்கை கொடுக்க செய்ய வேண்டும்.